10th புக்கில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்ற டாபிக் எடுத்து பார்க்க போகிறோம். அதில் வந்து தமிழ் மறுமலர்ச்சி, அதில் வந்து இங்கிட்டு வாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா 1578 தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் தான் வந்து கோவாவில் வெளியிடப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1709 தான் வந்து முழுமையான அச்சகம் வந்து சீகன் பால்குவாவில் தரங்கம்பாடியில் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, திருக்குறள் வந்து 1812 தான் வந்து வெளியிடப்பட்டது, அச்சிட்டு வெளியிடப்பட்டது. இப்போ வந்து நம்மளுக்கு 2 பேர், சி.வை. தாமோதரன், அதுக்கப்புறம் வந்து ஊவேசா வந்து மீனாட்சி சுந்தரனார் அவரோட மாணவர். இவர் வந்து என்னென்ன புக்கெல்லாம் வந்து பதிப்பிட்டிருக்காருன்னா, தொல்காப்பியம், வீரசூழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை மற்றும் சூளாமணி, இதெல்லாம் இது பண்ணியிருக்காரு. ஊவேசா வந்து என்னென்னா, இந்த வருஷம்லாம் படித்து வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. சீவக சிந்தாமணி இதை வந்து நம்ம லயனாக படிச்சுக்குவோம். சீவக சிந்தாமணி 1887, 10 பாட்டு 1889, 10ல் 1 குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, 1889. சிலப்பதிகாரம் 1892, கோவலன் கண்ணகி 2 பேர் இருப்பாங்க, அதனால் 2 அந்த மாதிரி சிலப்பதிகாரம் 1892. அடுத்து புற 400 இருக்கா, அப்போ 1894. புறப்பொரு வெண்பா மாலை, வெண்பா நம்ம யூடியூப் சேனல் தான், 1895. 1895. மணிமேகலை 1898. இது வந்து நம்ம வரிசையாக படிச்சுக்கிட்டோம்னா 2 வருஷம் 3 வருஷம் கேப்பில் தான் இருக்கும். ஐங்குறுநூறு 1903. 5ன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் அதில் 2 குறுநூறுன்றனால 2 குறைஞ்சிடுச்சுன்னு நினச்சிட்டு 1903. பதிற்று 10 1904. அங்கே 10 பாட்டு சொன்னோம்ல, 1 குறைஞ்சிது, 1889. பதிற்று 10 1904. இந்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்கட்டோட படிச்சுக்கிட்டா நமக்கு நல்ல ஞாபகமாக இருக்கும். அடுத்து இன்னும் இம்பார்ட்டன்ட்டுன்னு பார்த்தோம்னா, இங்கே 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் தான் வந்து எஃப்.டபிள்யூ. எல்லிஸ்ன்றவர் வந்து தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை என்னும் கோட்பாட்டை உருவாக்கினார். இவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து அந்த 1810 பிறப்பு அந்த இது ஃபுல்லாக அந்த வருஷம் வந்து ஒரு ஓரலாக பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது நம்ம மைண்டில் வந்து நின்றோம். அதுக்கப்புறம் வந்து ஒப்பீட்டு இலக்கணம், தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம்ன்றதை இது பண்ண வந்து ராபர்ட் கால்டுவெல். அவர் வந்து என்னென்னா 1814, 1891. இவர் 1819 வந்து இறந்துருக்காரு. இவர் 1891 தான் இறந்துருக்காரு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்குவோம், சரிங்களா. இந்த ஒப்பீட்டு இலக்கணம் வந்து 1856 வந்து இவர் வெளியிட்டிருக்காரு. அப்புறம் வந்து இது இவர் சொல்லியிருக்கார்ல, நம்மளோட தமிழ்மொழி வந்து சமஸ்கிருதத்தோட ஒப்புமை வந்து கிடையாது, இது வந்து ஒரு தனித்து இயங்கிய மொழி அப்படின்னு சொல்லி சொன்னவர் வந்து யாருன்னா கால்டுவெல் தான். ஓகேவா, அடுத்த டாபிக் சொல்கிறேன்.